வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரெக்யர்மெண்ட் 2021, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து இருக்க நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட், அப்புறம் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய இடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. டடடான் அப்படின்னு ஒரு மியூசிக்கில் வரும். சரி, அதில் விட்டுருங்க. பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஃபயர். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து 23,700 42,20 ரூபாய் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அப்ளை மோட் ஆன்லைன் தான். ஸோ யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் போக தேவையில்லை. ஓகேவா? ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போடுவாங்க. ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசு வேலை. எஸ்பிஐயோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. www.sbi.co.in அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க. அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஇ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிடெக் நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ், எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ் டியூ ஹேவ் அ நோ ஃபீஸ். உங்களுக்கு ₹1 கூட கட்டணம் வசூலிக்கப்படாது. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ₹750 வசூலிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கிடையவே கிடையாது. ஆன் த பேசிக் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்காது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே அதோட அப்ளிகேஷன் லிங்க்குக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கணும். 10லேருந்து 50 கேபிக்குள்ளே கேட்பாங்க. எந்தெந்த ஃபோட்டோ எந்தெந்த இதுக்குள்ளே கேபி இருக்கோ அதை தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் டேட் ஆஃப் அப்ளை பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 11 ஜனவரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 27 ஜனவரி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து போடுற வீடியோவுக்கு அட்ரஸ் என்னன்னு கேட்குறீங்க. அப்ளை பண்ணுற ஜாபோட எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரமும் தெரியும். நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஒரு வீடியோ தான் நான் ஃபுல்லாக மூலியமாக சொல்லியிருப்பேன். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இதுக்கு இந்த எஸ்பிஐ போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியருக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நாளைக்கு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே வந்து சேரணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.